அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்று நாம் அறியப் போவது மனித வரலாற்றில் மிகப்பெரிய நம்பிக்கையின் சின்னமாக விளங்கிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அதிசயமான வாழ்க்கை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு யூஆர்ஆர் என்ற நகரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அவர்தான் இப்ராஹிம். அந்த நகரம் இன்றைய ஈராக் பகுதியில் உள்ளது. அந்த காலத்தில் மக்கள் கற்களாலும் மரங்களாலும் செய்யப்பட்ட சிலைகளை தெய்வமாக வணங்கினர். இப்ராஹிம் அவர்களின் தந்தையும் அந்த சிலைகளை உருவாக்குபவராக இருந்தார். ஆனால் சிறுவயதிலிருந்தே இப்ராஹிம் அவர்கள் வேறுபட்டவர். ஒரு இரவு அவர் வானத்தை நோக்கி பார்த்தார். நட்சத்திரங்கள், நிலா, சூரியன். அவர் சிந்தித்தார், இவை எல்லாம் மறைந்து போகின்றன, இவை எப்படி கடவுளாகும்? அந்த தருணத்தில் அவர் உணர்ந்தார், ஒரே இறைவன் மட்டுமே உண்மையானவன். அவர் தனது சமூகத்திடம் உண்மையை கூறத் தொடங்கினார். நீங்கள் உருவாக்கிய சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஒரு நாள் மக்கள் இல்லாத நேரத்தில் இப்ராஹிம் அவர்கள் அனைத்து சிலைகளையும் உடைத்தார். ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டார். மக்கள் திரும்பி வந்தபோது கோபமடைந்தனர். அவர்கள் கேட்டார்கள், இதை யார் செய்தது? இப்ராஹிம் அவர்கள் அமைதியாக சொன்னார், இந்த பெரிய சிலையிடம் கேளுங்கள். அந்த வார்த்தைகள் அவர்களின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தின. ஆனால் கோபம் அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் ஒரு பெரிய நெருப்பை உருவாக்கினர். இப்ராஹிம் அவர்களை அதில் எரிந்தனர். ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது. அல்லாஹ் அந்த நெருப்பை குளிராக மாற்றினார். அந்த தீ அவருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. இப்ராஹிம் அவர்கள் பாதுகாப்பாக வெளியே வந்தார். இதற்கு பிறகு அவர் தனது ஊரை விட்டு வெளியேறினார், இறைவனின் வழியை உலகத்திற்கு எடுத்துச் செல்ல. அவர் நீண்ட பயணம் மேற்கொண்டார். வெப்பமான பாலைவனங்கள், அமைதியான இரவுகள். அந்த பயணத்தில் அவருக்கு 2 மகன்கள் பிறந்தனர், இஸ்மாயில் மற்றும் ஈஷாக். பின்னர் மெக்கா என்ற பாலைவனத்தில் இப்ராஹிம் அவர்கள் மற்றும் அவரது மகன் இஸ்மாயில் ஒரு புனிதமான கட்டிடத்தை எழுப்பினர். அதுதான் காபா, இன்று உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் தொழும் திசை. ஆனால் அவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை இன்னும் இருந்தது. ஒரு நாள் அல்லாஹ் அவரிடம் ஒரு கட்டளை கொடுத்தார். அவரது அன்பு மகனை பலியிட வேண்டும். ஒரு தந்தைக்கு இதைவிட கடினமான சோதனை ஏது? ஆனால் இப்ராஹிம் அவர்கள் தயங்கவில்லை. அவர் இறைவனின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். அந்த முக்கிய தருணத்தில் ஒரு அதிசயம் மீண்டும் நடந்தது. அல்லாஹ் ஒரு ஆட்டை மாற்றாக அனுப்பினார். அந்த சோதனை வெற்றியாக முடிந்தது. இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்துதான் நாம் ஈத் அல் அத்ஹா கொண்டாடுகிறோம். நண்பர்களே, இப்ராஹிம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்பிக்கை, பொறுமை மற்றும் இறைவனுக்கு முழு கீழ்ப்படிதல். இந்த கதை நம்மை சிந்திக்க வைக்கிறது. நாம் எவ்வளவு நம்பிக்கை கொண்டுள்ளோம்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.